வெல்கம் பேக் காய்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் எண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் பூட் வச்சு பேக் எண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக நான் இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங் கோர் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகேவா? தமிழில் இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங் பீன் லைஃப் சைக்கிள். ஓகேவா? நீங்கள் ஸ்ப்ரிங்குக்கு முன்னாடி போகணுன்னா அதோட லைஃப் சைக்கிள் எப்படி உங்களுக்கு வந்து பீன் கிரியேட் ஆகுது, எப்படி வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பற்றி பார்க்கணும். ஓகேவா? அந்த பீனுங்கிறது என்னென்னா இதில் வந்து ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் வந்து யார் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஐஓசி கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. கிரியேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது. அவங்க எப்படி அதை கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி அதில் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் பீன் லைஃப் சைக்கிளில் இப்போ வந்து ஸ்ப்ரிங் எப்படி நமக்கு ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? கண்டெய்னர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து உங்களோட பீன் நீங்கள் ஏதாச்சும் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட கண்டெய்னரில் பீனை வந்து ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க, இனிஷியேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பீனை வந்து இன்ஜெக்ட் பண்ணும். என்ன டிபெண்டன்சி தேவையோ பீனை வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்ப்போம், எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பீனை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. பீனை இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மெத்தட் வச்சுருப்பீங்க பீனை க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஒரு மெத்தடு கஸ்டம் மெத்தடு நான் என்ன பண்ணுவேன், கஸ்டம் இனிட் மெத்தடு வந்து என்ன பண்ணுவேன் வச்சுருப்பேன். அந்த மெத்தடு வந்து இன்வோக் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கஸ்டம் இனிட் மெத்தடு இன்வோக் ஆனதுக்கப்புறம் பீன் வந்து ரெடி ஆகிடும் யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா பீனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பீனை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், என்னோட கண்டெய்னர் ஸ்டார்டிங்கில் சொன்னால கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் நான் என்ன பண்ண போகிறேன், ஷட் டவுன் பண்ண போகிறேன். ஓகேவா? கண்டெய்னரை ஷட் டவுன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட ஒரு கஸ்டம் மெத்தட் வச்சுருக்கேன். கஸ்டம் மெத்தட் என்னென்னா டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் மெத்தட் வச்சுருக்கேன். ஓகேவா? டெஸ்ட்ராய்னு கஸ்டம் மெத்தட் வச்சுருக்கேன். இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட அந்த கண்டெய்னரில் இருக்கிற பீனை வந்து என்ன பண்ணும், டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்டாப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னோட கண்டெய்னர் ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு நார்மல் என்னோட எக்லிப்ஸ் இருக்கோ, நீங்கள் எந்த ஐடி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, டெவலப்பர் ஐடியாவாக இருக்கலாம், இல்லை என்டர்பிரைஸ் ஐடியாவாக இருக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இதில் போய்ட்டு ப்ராஜெக்ட்டில் நான் கிரியேட் பண்ண போகிற ப்ராஜெக்ட் வந்து மேவன் ப்ராஜெக்ட். ஓகேவா? நான் மேவன் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதில் மேவன் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கு நியூ மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது கேட்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும், மேவன் ஆர்கிடைப் குயிக் ஸ்டார்ட் 1.1 இருக்கா, இதில் அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு வரல அப்படின்னா மேவன் -archetype அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு குயிக் ஸ்டார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். குயிக் ஸ்டார்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன் வரும். 1.1 யூஸ் பண்ணுறதுனா 1.1 யூஸ் பண்ணிக்கலாம், 1.4 யூஸ் பண்ணுறோம் 1.4 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து இந்த குரூப் ஐடி இருக்குல்ல, அந்த குரூப் ஐடி வந்து என்னென்னா உங்களோட பேக்கேஜ் நேம். நீங்கள் உங்களோட பேக்கேஜ் நேம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ காம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே ஆர்டிஃபெக்ட் ஐடி வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நேம். என்னோட ப்ராஜெக்ட் நேம் நான் இப்போ வந்து என்னென்னு கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து யூடியூப் டெமோ அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இதில் நான் இப்போ ஃபினிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எங்கே ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகும், உங்களுக்கு டவுனில் பார்த்து தெரியும். உங்களோட ஓகே கிரியேட் ஆகிடுச்சு. உங்களோட அதுக்கப்புறம் கிரியேட் ஆகிடும். உங்களோட மேவன் ப்ராஜெக்ட் இப்போ கிரியேட் ஆகிடும். மேவன் ஜேன்னு இருந்துச்சுன்னா மேவன் ப்ராஜெக்ட். ஓகேவா? இதில் மொத்தம் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்சி மெயின், எஸ்ஆர்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஜாவா லைப்ரரி ஃபைலு. நீங்கள் ஏதோ புதுசாக ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேவன் டிபெண்டன்சியில் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் எஸ்ஆர்சி டார்கெட்டு. இந்த பாம்.டாட் எக்ஸ்எம்எல்ங்கிறது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இந்த எஸ்ஆர்சி மெயினில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கும். எஸ்ஆர்சி டெஸ்ட்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிற டேட்டாவை எழுதலாம். எஸ்ஆர்சி மெயினில் நம்ம டெவலப் பண்ணுற போகிற டேட்டாவை எழுதலாம். இப்போ நம்ம வந்து எஸ்ஆர்சி மெயினில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி app.java அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஃபோல்டர் எனக்கு வேணாம், நான் டெலீட் பண்ணிக்கிறேன் அதை. இப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே பாம்.டாட் எக்ஸ்எம்எல் இருக்கா, அந்த பாம்.டாட் எக்ஸ்எம்எல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாம்.டாட் எக்ஸ்எம்எல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த பாம்.டாட் எக்ஸ்எம்எலோட ஓவர்வியூ. நமக்கு தேவை இந்த பாம்.டாட் எக்ஸ்எம்எல் தான். நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கான டிபெண்டன்சிஸ்லாம் தேவைப்படும். அதை நீங்கள் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? Ctrl+4. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு எப்படி டிபெண்டன்சிலாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நான் என்ன பண்ணுறேன், என்னோட இதில் போயிட்டு ChatGPT, நான் மேவன் டிபெண்டன்சிஸ்லாம் போகல, நான் டேரெக்டாக ChatGPT கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையானது ஓகேவா ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்
ஃபுல் ப்ராஜெக்ட் டிபெண்டன்சி அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்ன டிபெண்டன்சிஸ்லாம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. ஸ்ப்ரிங் கோர், ஸ்ப்ரிங் பீனு, ஸ்ப்ரிங் கண்டெக்ஸ்ட். இது வந்து நம்மளோட அனடேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்ப்ரிங் பீனை வந்து பீன் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸ்ப்ரிங் கோர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கிரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ஸ்ப்ரிங் கோர் ப்ராஜெக்ட். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது 3 வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸ்ப்ரிங் வெப்புக்கு உள்ளது கொடுத்துருக்காங்க. வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது. நீங்கள் எம்விசி அப்ளிகேஷன் எம்விசிக்கு உள்ளது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்கள் டேட்டா கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ஆக்சஸ்க்கு ஜேடிபிசி, அதுக்கப்புறம் ஜேபிஏ, எல்லா டிபெண்டன்சிஸும் அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது மொத்தமாக சேர்த்து இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறது வந்து மேவன் ப்ராஜெக்ட். மேலே மேவன் கொடுத்துருக்காங்களா, நான் அதனால் மேவன் ப்ராஜெக்டோட pom.xml எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படி உங்களுக்கு ஓரளவு இதில் நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே போயிட்டு MVN ரெபாசிட்ரி அப்படின்னு அடிக்கணும். MVN ரெபாசிட்ரி அப்படின்னு அடிச்சிட்டிங்கன்னா இங்கே போயிட்டு MVN ரெபாசிட்ரியில் ஸ்ப்ரிங் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். ஓகேவா? ஸ்ப்ரிங் கண்டெக்ஸ்ட், ஸ்ப்ரிங் டெக்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் ஃப்ரேம்வொர்க், ஸ்ப்ரிங் வெப், ஸ்ப்ரிங் கோர். இதுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் ஸ்ப்ரிங் கோருக்குள்ளே அப்படின்னா ஸ்ப்ரிங் கோரில் ஏதாவது ஒரு காமனான 6.1.0 போய்க்கோங்க. இதில் மேவன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஸ்ப்ரிங் கோருக்குள்ளே தானே போனேன். திரும்ப வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்ப்ரிங் வெப்புக்குள்ளே போகிறேன். என்னோடது நான் கிரியேட் பண்ண போகிறது வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா ஸ்ப்ரிங் வெப்புக்குள்ளே போகிறேன். திரும்ப 6.1.10 போகிறேன். இதில் காமனானதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நமக்கு என்னென்ன ஸ்ப்ரிங்குக்கு நீடு இருக்கோ அதெல்லாம் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து அனோடேஷன்ஸ் பற்றி மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு இந்த ஸ்ப்ரிங் கண்டெக்ஸ்ட்டு, அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் கோரு, ஸ்ப்ரிங் பீனு, இந்த 3 அனோடேஷன் மட்டும் போதும் எனக்கு. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். எங்கே இருக்குது, இங்கே வச்சுருக்கேன். என்னென்ன டிபெண்டன்சிஸ் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், ஸ்ப்ரிங் கோர் வச்சுருக்கேன், ஸ்ப்ரிங் பீன் வச்சுருக்கேன், ஸ்ப்ரிங் கண்டெக்ஸ்ட் இது காமனாக வச்சுருக்கேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் காப்பி பண்ணிக்க போகிறேன். காப்பி பண்ணிட்டேன். இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிபெண்டன்சிஸ் தானே சொன்னேன். நான் இப்போ டிபெண்டன்சிஸ்க்குள்ளே நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். டிபெண்டன்சிஸ்க்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் சேவ் கொடுத்தேன் அப்படின்னா கீழே உங்களுக்கு பில்ட் ஆகும். பில்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணோம்ல, ஆட் பண்ணது எல்லாமே மேவன் டிபெண்டன்சிஸில் வந்திருக்கும். ஸ்ப்ரிங் கோர், ஸ்ப்ரிங் ஜேசிஎல், ஸ்ப்ரிங் பீனு, ஸ்ப்ரிங் கண்டெக்ஸ்ட். ஓகேவா? எல்லா டிபெண்டன்சிஸும் இதுக்குள்ளே வந்திருக்கும். இப்போது நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம். கரெக்டாக? நான் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி யூடியூப் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணுற கிளாஸ் என்னென்னா, நான் பீன் லைஃப் சைக்கிள் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், பீன் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், 2 மெத்தட் வச்சுருக்கேன். 2 மெத்தட் வச்சுருக்கேன். மெத்தட் நேம் என்ன அப்படின்னா, init அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். init மெத்தட் எடுத்துகிட்டு நீங்கள் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மெத்தட் கிரியேட் ஆகிடும். initனு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகேவா? initனு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். நான் இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துட்றேன். initனு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் பப்ளிக்னு மாற்றிக்கிறேன். initனு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இதையே நான் பப்ளிக்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? மிடில்ல டேட்டா டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஓகேவா? டேட்டா டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இப்போது இது என்னோட டெமோ கிளாஸ். ஓகேவா? ஓகே. நான் சொன்னேன் 3 மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், init மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், சிஸ்அவுட்டில் டபுள் கோட்ஸில் என்ன பண்ணுறேன், பீன் init அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டெஸ்ட்ராய்னு ஒரு மெத்தட் இருந்துச்சுல, அந்த மெத்தடுக்குள்ளே சிஸ்அவுட்டில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, பீன் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. இப்போ வந்து பீன் init நம்ம வந்து இந்த மெத்தடுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, நான் எனக்கு பீன் வந்து இனிஷியலைஸ் ஆகும்போது initனு ஒரு மெத்தட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பீன் init அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டெஸ்ட்ராய் ஆகும்போது எனக்கு பீன் டெஸ்ட்ராய் அப்படிங்கிற ஒரு இது வந்து எனக்கு கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மொத்தம் 3 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு போகிறேன். என்னோட கண்டெய்னர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்னோட பீன் வந்து இனிஷியேட் ஆகும். பீன் இனிஷியேட் ஆகுறது எப்படின்னா, எனக்கு வந்து பீன் கிரியேட் ஆகும்.
கிரியேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பீனை வந்து எடுத்து வந்து வச்சிரும். ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம டிபெண்டன்சிஸ் இருக்கும். என்ன டிபெண்டன்சிஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இன்ஜெக்ட் பண்ணணும். ஓகேவா? நம்ம இதை டேட்டா கொடுத்துருந்தோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் எனக்கு இனிட்டுங்கிற மெத்தட் வந்து இன்வோக் ஆகும். இந்த இனிட்டுங்கிற மெத்தட் இன்வோக் ஆகும்போது தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த பீன் இனிட் அப்படின்னு வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கஸ்டம் மெத்தட் இன்வோக் அடுத்து வந்து என்னோட பீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் என்னோட கண்டெய்னர் வந்து ஷட் டவுன் பண்ணுவேன். இந்த பீன் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுக்கு தான் நான் இந்த பீன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் கொடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இந்த டேட்டா டிஸ்பிளே நான் இங்கே என்ன டேட்டா கொடுக்குறேனோ அந்த டேட்டா வந்து இதுக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோட கஸ்டம் மெத்தட் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். எங்கே இருக்குது, இதான் என்னோட கஸ்டம் மெத்தட். இந்த மெத்தட் வந்து எனக்கு டெஸ்ட்ராய் ஆகும்போது எனக்கு டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக வந்து என்னோட இந்த பீன் இன்ஸ்டலேஷன் கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து 2 டேட்டா ஆட் பண்ண போகிறேன். அந்த 2 டேட்டாவையும் நான் என்ன வைக்கிறேன், ப்ரைவேட் இன்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவும், அடுத்து ப்ரைவேட் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கிறேன். ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவும் வச்சுக்கிறேன். ஓகேவா? 2 டேட்டா வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 டேட்டாவை நான் இதுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன். சிஸ் அவுட்டில் ஐடி ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேம். ஓகேவா? இப்போ நான் இந்த 2 டேட்டாவையும் பாஸ் பண்ணிட்டேன். இது என்னோட டிபெண்டன்சிஸ். ஓகேவா? எனக்கு தேவையானதை இன்ஜெக்ட் பண்ண போகிறேன் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நான் பீன் வந்து இனிட் ஆகும்போது எனக்கு இந்த மெத்தடு இனிட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். பீன் டெஸ்ட்ராய் ஆகும்போது எனக்கு இந்த மெத்தட் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஓகே, எனக்கு என்னோட டிபெண்டன்சிஸை வந்து பாஸ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே மெத்தட் கால் ஆகும்போது எனக்கு இந்த டிஸ்பிளே டேட்டா பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு பீன் இனிட் ஆகணும்ல, அதுக்காக வந்து ஒரு அனோட்டேஷன் இருக்குது. அந்த அனோட்டேஷன் தான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட்டுங்கிற அனோட்டேஷன் வந்து ஜாவா எக்ஸ் அனோட்டேஷன்லேருந்து வருது. அப்படி உங்களுக்கு இந்த ஜாவா எக்ஸ் அனோட்டேஷன் வரலன்னா, நீங்கள் இதில் போயிட்டு என்ன டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஜாவா எக்ஸ் அனோட்டேஷன் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணணும். இது வந்து ஜாவா 6 அப்புறம் ஜாவா 11. நான் வந்து J2SE 1.5 யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இது இன்வோக் ஆகலை அப்படின்னா, நான் இந்த டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாவா எக்ஸ் அனோட்டேஷன், இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அப்படிங்கிற அனோட்டேஷன் ஆட் ஆகும். ஓகேவா? நான் திரும்ப சொல்லிட்டேன். அந்த அனோட்டேஷன் சேர்த்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் ஜாவா எக்ஸ் அனோட்டேஷன் இதுலேருந்து இன்வோக் ஆகுது. நான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகணும்ல, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ப்ரீ டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனோட்டேஷன் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து நான் இப்போ இது எல்லாத்தையும் செட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு பீன் இனிட் பண்ணுறதுக்கும், இது வந்து எனக்கு பீனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்ட் ஐடி இன்ட் நேம் 2 இருக்கா, இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட டேட்டா வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். அதுக்காக நான் வந்து கெட்டர் செட்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நான் டேட்டாவை செட் மட்டும் தான் பண்ண போகிறேன். செட் பண்ணி எங்கே வாங்கிக்க போகிறேன், இதுக்குள்ளேயே வாங்கி அப்படியே நான் பிரிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இந்த ஐடியும் இந்த நேமையும். ஸோ நான் ரைட் கிளிக் கொடுத்து ஜென்ரேட் கெட்டர் அண்ட் செட்டர்ஸ் சோர்ஸில் போகிறேன். ஜென்ரேட் கெட்டர் அண்ட் செட்டர்ஸ் இருக்கா, ஜென்ரேட் கெட்டர் அண்ட் செட்டர்ஸில் இதில் செட் ஐடி, இதுக்குள்ளே செட் நேம் 2த்தையும் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே கொடுத்தோன்னே எனக்கு என்ன பண்ணுது, செட் ஐடிக்கு ஒரு ஐடி கொடுப்பேன். ஓகே, செட் நேமுக்கு ஒரு நேம் கொடுப்பேன். இது வந்து நான் எங்கே பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட bean.xml யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ வந்து இது நான் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறதால எனக்கு வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் தேவை. அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, XML ஃபைல் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே போயிட்டு ஃபைல் இருக்கா, டேரெக்டாக நான் ஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். என்னோட கிளாஸ் பாத்துக்குள்ளே போகிறேன். SRC மெயின் இதுதான் என்னோட டைரக்ட் கிளாஸு. ஸோ என்னோட கிளாஸ் பாத்துக்குள்ளே போகிறேன். நியூவில் என்னோட SRC ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? SRC என்ன ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, bean.xml அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த bean.xmlக்குள்ளே இந்த பீனை க்ரியேட் பண்ணுற பீன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் உங்களோட டேகை வந்து இன்வோக் பண்ணுறதுக்கும், டர்ன் ஆன் பண்ணுறதுக்கும், அதாவது ஸ்ப்ரிங்கில் உள்ள டேக்ஸை வந்து டர்ன் ஆன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு XML டேக் கண்டென்ட் தேவை. அந்த கண்டென்ட்டை வந்து நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி தெரில அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட சொல்லியிருந்தேன்ல ChatGPT கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், context.xsd beans.xsd டேக் வேணும் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டேக் கண்டென்ட்டை கொடுப்பாங்க அவங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துட்டு நான் இப்போ வந்து இதை பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன் இதுக்குள்ளே. இப்போ நம்ம எப்படி ஒரு பீன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒர்க்கில் இந்த beans.xsd நம்ம வந்து பீனை கிரியேட் பண்ணுறதுக்கும், இந்த context.xsd என்னோட டேகை வந்து இந்த கண்டெக்ஸ்ட் டேக்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறதுக்கும் எனக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் இந்த இதுக்குள்ளே போயிட்டு நான் இப்போ கண்ட்ரோல் லெஃப்ட் சைடு ஆங்குலர் பிரேக்கெட் போட்டுட்டு பீன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு இந்த பீன் டேக் வந்துருச்சு. இந்த பீன் டேக்குள்ளே தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ஐடி என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஐடிங்கிறது என்னென்னா, என்னோட கிளாஸ் நேமோட ரெஃபரன்ஸ் நேம் தான் என்னோட ஐடி. நான் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நான் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே நான் என்னோட கிளாஸ் பாத் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த bean.demoக்குள்ளே போயிட்டு என்னோட கிளாஸ் பாத்தை நான் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்து காப்பி குவாலிஃபைட் நேம் இருக்கா, அந்த காப்பி குவாலிஃபைட் நேமை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ bean.xmlக்குள்ளே வந்துட்டு இந்த நேமை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதுக்கு நான் என்னோட கண்டெய்னரில் பீன் கிரியேட் பண்ணிட்டேன். ஐஓசி கண்டெய்னரில் பீன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோட டேட்டாஸ் இருக்குது. நான் 2 டேட்டாஸ் வச்சுருக்கேன். அந்த 2 டேட்டாஸை அதாவது ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் வச்சுருக்கேன். ப்ராப்பர்ட்டி, டேட்டா, ஃபீல்ட்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன ஃபீல்ட்ஸ் அப்படின்னா 2 ஃபீல்ட்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று ஐடி, இன்னொன்று நேம். இப்போ நான் இதுக்கு வந்து என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து என்னோட நேம் என்ன, என்னோட நேம் வந்து ஐடி. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், என்னோட நேம் வந்து இந்த இடத்துல ஐடியை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கோட வேல்யூ கொடுக்கணும்ல, அதுக்கான வேல்யூஸ் வந்து நான் கொடுக்குறேன். வேல்யூஸ் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ என்கிட்ட இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி நான் பாஸ் பண்ணணும். அதனால் நான் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நேம் தான் அங்கே கொடுத்துருக்கேன். அதனால் நேம் கொடுத்துக்கிறேன். வேல்யூ பார்த்தீங்கன்னா வேல்யூக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பீன், இதான் என்னோட பீன் டேக். இது வந்து எனக்கு என்ன பண்ணும், பீனை க்ரியேட் பண்ணிவிடும். இது என்னோட டிபெண்டன்சிஸ், தேவையான டிபெண்டன்சிஸ் இதையும் அதுக்குள்ளேயே வச்சுருக்கோம், கண்டெய்னருக்குள்ளேயே. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தது என்ன, எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. அதுக்கப்புறம் பீன் வந்து இனிஷியேட் ஆகும். பீன் இனிஷியேட் தான் பீன் கிரியேஷன். அதுக்கப்புறம் பீன் வந்து இன்ஜெக்ட் பண்ணிவிடும். ஓகேவா? நான் 2 டேட்டாஸ் வச்சுருந்தாலும் அந்த டேட்டாஸை எனக்கு இன்ஜெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்னோட இனிட் மெத்தடு கால் ஆகும். அதுக்கப்புறம் என்னோட இங்கே இன்ஜெக்ட் பண்ண பீனை எடுத்துகிட்டு வந்து எனக்கு யூஸ் பண்ணி கொடுக்கும். எங்கே தேவையோ அங்கே நான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் என்னோட கண்டெய்னர் நான் வந்து ஷட் டவுன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் டிஸ்ட்ராய் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம டேட்டா செட் பண்ணிட்டோம், பீனை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? நான் bean.demo போகிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தடை நான் இப்போ கால் பண்ண போகிறேன். இந்த 2 மெத்தடும் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். எனக்கு வந்து பீனை இனிட் பண்ணுறதுக்கும், இந்த மெத்தட் வந்து என்னோட டெஸ்ட்ராய் மெத்தட், ப்ரீ டெஸ்ட்ராய் அப்படிங்கிற அனோட்டேஷன் வந்து பீனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பீனுங்கிறது என்னென்னா நம்ம கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட். ஓகேவா? இது 2 என்னோட ஃபீல்ட்ஸு. இந்த ஃபீல்ட்ஸை வந்து நான் இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து கால் பண்ணணும். இதை கால் பண்ணுறதுக்கு என்னோடய பேக்கேஜ்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நியூவில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணுற கிளாஸ் என்னென்னா மெயின் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இதுக்குள்ளே நான் வந்து ஒரு மெயின் மெத்தட் வச்சுருக்கேன். ஓகே, இந்த மெயின் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து இப்போ இந்த கிளாஸை கால் பண்ணணும். இந்த கிளாஸை கால் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்கில் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா, அப்ளிகேஷன் கான்டெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, கான்டெக்ஸ்ட் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, இதான் நம்மளோட ஐஓசி கண்டெய்னரில் 2 இருக்கும். ஒன்று பீன் ஃபேக்டரி, இன்னொன்று அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட். இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்ங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸு. இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே தான் நம்மளை வந்து பீன் எல்லாம் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏசி ஈக்குவல்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன். நியூ எதில் வைக்கிறேன் அப்படின்னா, என்னோட கிளாஸ் பாத்தை மென்ஷன் பண்ணணும். நான் கிளாஸ் பாத் எதில் வச்சுருக்கேன், நான் என்னோட பீன் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணி பீனை கான்ஃபிகர் கிளாஸ் பாத் XML. ஓகேவா? XML அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்ட். இதுதான் நான் வந்து பீனை வந்து கான்ஃபிகர் பண்ணுற இடம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்தோட நேம் கொடுக்கணுமா, அந்த இடத்தோட நேம் என்ன கொடுத்துருக்கேன் நான் அப்படின்னா bean.xml அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், bean.xml அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? bean.xml அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்னோட பீனை கால் பண்ணணும். என்னோட கண்டெய்னர் உள்ள பீனை கால் பண்ணுறதுக்கு என்னோட ரெஃபரன்ஸ் நேமை கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, getBean அப்படின்னு சொல்லிட்டு. getBean அப்படிங்கிற மெத்தடை கூப்பிட்டுட்டேன். இப்போ நான் வந்து என்னோட கண்டெய்னர் கால் பண்ணோம். என்னோட கண்டெய்னருக்குள்ளே போகிறேன். இதை என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைலுக்கு போகிறேன். நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, அதுக்கு டெமோ அப்படிங்கிற நேம் வச்சுருக்கேன். எதுனா கிளாஸ் நேம், சம் ரெஃபரன்ஸ் நேம், நியூ கிளாஸ் நேம், அதே தான் கிளாஸ் நேமே. இதான் என்னோட ரெஃபரன்ஸ் நேம் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெயின் டெமோக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல என்னோட ரெஃபரன்ஸ் நேமை கொடுத்துக்கிறேன். என்னோட ரெஃபரன்ஸ் நேம் வந்து டெமோ கமா இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு, இப்போது என்னோட கிளாஸ் நேம் என்ன, பீன் டெமோ. கரெக்டாக? பீன் டெமோ என்னோட கிளாஸ் நேம் நான் கூப்பிட்டுட்டேன். டாட் கிளாஸ் அது என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். கிளாஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். செமிகோலன் வச்சுட்டேன். ஓகே, நீங்கள் இப்போ என்ன பண்ணாங்க, bean.demo.class. ஏன் bean.demo.classனு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்.
இதில் டெமோ இதோட கிளாஸ் நேம் கொடுக்கணும். ஸோ bean.demo கிளாஸ் நான் கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ இதோட ரெஃபரன்ஸ் நேம் எடுத்தால் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதோட ரெஃபரன்ஸ் நேம் வேணும்ல, அதுக்காக நான் பீன் அந்த டெமோங்கிற நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் இருந்துச்சுல, அந்த கிளாஸ் தான் ரிட்டன் டைப் இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட பீன் கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா, இந்த பீன்கிற ரெஃபரன்ஸ் நேம் தான் இது. நம்ம நான் கிளாஸ் நேம் சம் ரெஃபரன்ஸ் நேம் நியூ கிளாஸ் நேம் அந்த கான்செப்ட் தான். ஓகேவா, நான் இங்கே டெமோங்கிற ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்துருங்க, இங்கே என்னோட கிளாஸ் கொடுத்துருங்க. இதோட ஆப்போசிட் வந்து என்ன கிளாஸோ அந்த கிளாஸ் இங்கே வந்துடும். ஓகேவா, என்னோட பீன் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ இந்த பீனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா, இப்போ நான் அந்த பீனை கூப்பிட்டு அதுக்குள்ளே உள்ள மெத்தட்ஸை கூப்பிட்றேன். என்ன மெத்தட் கூப்பிட்றேன்னு டேட்டா டிஸ்பிளேங்கிற மெத்தட் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, டேட்டா டிஸ்பிளே மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். டேட்டா டிஸ்பிளே மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நான் இதை கால் பண்ணுறேன். இதை கால் பண்ணால் எனக்கு ஐடி நேம் 123 ராக் அப்படிங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம இங்கே போய் பார்க்கலாம். ஓகேவா, எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ஐடி பிரிண்ட் ஆகிருக்கு, நேம் பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதில் கொடுத்துருந்த டேட்டாஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் இந்த ப்ரீ டிஸ்ட்ராய் கன்ஸ்ட்ரக்ட் வந்து நமக்கு இன்வோக் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை பார்த்துடலாம். என்னோட நோட்பேட் போய்க்கிறேன், கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல என்னோட ரன் பண்ணி கண்டெய்னரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட ஐஓசி கண்டெய்னர் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பீன் இனிஷியேட் டெமோங்கிற இந்த ரெஃபரன்ஸ் நமக்கு நமக்கு வந்து பீன் வந்து இனிஷியேட் ஆகி கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். என்ன டேட்டாவை, இந்த ஐடியும் நேமையும் இங்கே இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு இந்த ஐடி நேமுங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இன்ஜெக்ட் பண்ணியாச்சு. அந்த மெத்தட் ஒரே மெத்தட் தான் கூப்பிட்டோம், ஆனால் ஐடி நேம் வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். என்ன டிபெண்டன்சி வேணுமோ டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, இதான் பீன் இன்ஜெக்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இவர் கஸ்டம் மெத்தட் யூனிட் ஆகணும். அப்புறமேல்ட்டு அந்த பீன் எடுத்து யூஸ் பண்ணோம். எனக்கு வந்து இந்த கஸ்டம் மெத்தட் யூனிட் ஆகலை. ஏன்னா ஏன் எப்படி யூனிட் ஆகலை அப்படின்னா, இப்போதைக்கு யூனிட் ஆகிருக்கு, ஆனால் நம்மளால் பார்க்க முடியல. ஏன் யூனிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இதுக்குள்ள ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம்ல, அது நமக்கு பிரிண்ட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் டேட்டா டிஸ்பிளேங்கிற மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்குள்ள ஐடியோ நேம் மட்டும் டேரெக்டாக பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ப்ரீ டிஸ்ட்ராய் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூனிட் ஆகலை, இதுக்குள்ள டேட்டா பிரிண்ட் ஆகலை. அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த போஸ்ட் கான்ஸ்ட்ரக்டர் ப்ரீ டிஸ்ட்ராய் யூனிட் ஆகலை. எப்படி சொல்கிறேன், இன்வோக் ஆகலை அப்படின்னா, இந்த அனோட்டேஷனை இன்வோக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட bean.xml வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட bean.xml கால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஆங்குலர் ப்ராக்கெட்டை கால் பண்ணிவிட்டு கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கண்டெக்ஸ்ட் அனோட்டேஷன் கான்ஃபிக் அப்படின்ட்டு இருக்கும். இதை நீங்கள் கொடுக்கணும். கண்டெக்ஸ்ட் அனோட்டேஷன் கான்ஃபிகை கொடுத்துட்டு இது ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேவா, உங்களோட அனோட்டேஷனை டர்ன் ஆன் பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த டேகை உங்களோட bean.xml கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு எனக்கு ஓப்பன் டேக் மட்டும் இருந்தால் போதும். அதுக்குள்ளே நான் வந்து க்ளோஸ் டேக் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் சேவ் கொடுத்துக்கிறேன். என்னோட டேகை வந்து நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், bean.annotation config அப்படிங்கிற டேகை கொடுத்தோடனே நான் என்ன பண்ணுறேன், பீன் டெமோக்குள்ளே போகிறேன். இப்போ எனக்கு இங்கே கொடுத்துருக்கிற annotation டேக்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம், இன்வோக் ஆகும். இப்போ திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இதை ரன் பண்ணுறது நம்ம மெயின் டெமோ போயிட்டு இப்படி நம்ம ரன் பண்ணிக்கலாம். இல்லைனா ரைட் கிளிக் கொடுத்து ரன்னஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் F11 எடுத்துனா நமக்கு ரன் ஆகும். ஓகேவா, இப்போ எனக்கு என்ன ஐடி நேம் 2 ரன் ஆகிடுச்சு. இந்த பீன் யூனிட் மட்டும் இன்வோக் ஆகிருக்கு. உங்களுக்கு போய் பார்த்தா தெரியும். இதில் போய் பாருங்கள், இந்த பீன் இனிட் அப்படிங்கிற போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் மட்டும் இன்வோக் ஆகிருக்கு. இந்த ப்ரீ டிஸ்ட்ராய் அப்படிங்கிற இந்த மெத்தடை இன்வோக் ஆகலை. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரீ டிஸ்ட்ராய் ஏன் இன்வோக் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன். நான் இங்கே போகிறேன், இங்கே போயிட்டு நான் கஸ்டம் இனிட் மெத்தட் கொடுத்துட்டேன். அடுத்து பீன் ரெடி டு யூஸும் பண்ணிட்டேன். என்னோட கண்டெய்னரை ஷட் டவுன் பண்ணோம். கண்டெய்னர் ஷட் டவுன் பண்ணல, இன்னும் கண்டெய்னர் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நான் கண்டெய்னர் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு என்ன மெயின் டெமோக்குள்ளே போயிட்டு இந்த எதுக்குள்ளே இருக்குது, இதான் என்னோட கண்டெய்னர் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேவா, ஏசி அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் நேம் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோட கண்டெய்னர் ஷட் டவுன் பண்ணுமா, டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறேன். என்னோட அந்த க்ளோஸ் மெத்தட் இல்லை, சரி இருந்தாலும் நான் டாட் க்ளோஸ் கொடுக்குறேன். டாட் க்ளோஸ் கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுட்டேன். இந்த மெத்தட் இல்லை. அடுத்து நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், மவுசர் பண்ணேன். ஆட் கேஸ்ட் டு ஏசி அப்படின்னு கேட்குது. இதுக்குள்ளேருந்து ஆட் கேஸ்ட் ஆகுது, அப்ஸ்ட்ராக்ட் அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் அப்படிலேருந்து வருது. இது என்னோட பேரண்ட் இன்டர்ஃபேஸ், அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட்டுங்கிற இன்டர்ஃபேஸ். அது கீழே என்ன பண்ணோம், அப்ஸ்ட்ராக்ட்ங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். அது கீழே தான் இந்த கிளாஸ் பார்த்து அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 பக்கமும் கிளாஸ் பார்த்து கான்டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு டைரெக்டாக இந்த இடத்துல உங்களோட ரெஃபரன்ஸ் நேம் கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கேஷ் பண்ண தேவையில்லை. ஓகேவா, நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ கேஷ் பண்ணியே கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த 3த்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கேஷ் பண்ணியே கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோட அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், இந்த இடத்துல பீன் டிஸ்ட்ராய் அப்படிங்கிற மெத்தட் கால் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, பீனை கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆகி ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பீன் இன்ஜெக்ட் பண்ணும். அடுத்து எனக்கு என்ன பண்ணுவோம், பீன் இனிட் ஆகும். அதுக்கப்புறம் என்னோட பீன் எடுத்து யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்னோட பீன் டிஸ்ட்ராய் ஆகும். ஓகேவா, இப்போ டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பீனை டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. இப்போ அந்த பீனை எடுத்து என்னால் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு நான் பார்க்குறதுக்காக திரும்ப ஒரு சேம் ரெஃபரன்ஸ் நேமில் திரும்ப நான் ரன் பண்ணுறேன். சேம் ரெஃபரன்ஸ் நேமில் இல்லை, வேறு ஒரு ரெஃபரன்ஸ் நேமில் திரும்ப நான் அதை வந்து என்ன பண்ண போகிறேன், என்னோட ஏசிங்கிற ரெஃபரன்ஸ் நேமில் கெட் பீனை திரும்ப போயிட்டு பீன் அதுக்குள்ளே இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறேன். ஸோ நான் அதுக்கு ரன் பண்ணுறேன்.
ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து இல்லீகல் ஸ்டேட் எக்ஸெப்ஷன் வந்துருச்சு. ஓகேவா? உங்களுக்கு பீனே இல்ல. நீ இத கூப்பிட்டாலும் உனக்கு பீன் வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆல்ரெடி நீ வந்து க்ளோஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்னால் யூஸ் பண்ண முடியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே க்ளோஸ்ன்னு கொடுத்துருந்தோம்ல, இதுக்கு பதிலு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த க்ளோஸுங்கிற மெத்தடுக்கு பதிலு இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் என்ன அப்படின்னா, டாட் ரெஜிஸ்டர் ஹூக் ஷட் டவுன் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. நான் இப்போ இந்த மெத்தடை கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மெத்தடை கூப்பிட்டு திரும்ப என்னோட பீன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறேன். கண்ட்ரோல் F11 அழுத்துறேன். ஓகேவா? என்னோட பீன் வந்து என்ன ஆச்சு, இன்ஜெக்ட் ஆகிடுச்சு. திரும்ப நான் பீன் டாட் டிஸ்பிளே கொடுக்குறேன். இந்த ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் பதில் பீன்1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். திரும்ப நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகேவா? எனக்கு வந்து என்ன பண்ணுது, எனக்கு பீன் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. ஏசி டாட் கண்டக்ட் டேட்டா டிஸ்பிளே. ஓகேவா? எனக்கு வந்து ஒரு முறை டேட்டாவை வந்து இன்வோக் பண்ணியாச்சு. ஓகேவா? இன்வோக் பண்ணியாச்சு. ஆனால் வந்து இந்த நான் பீன் டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு வந்து எக்ஸெப்ஷன் அடிச்சுது. ஆனால் இதில் ரெஜிஸ்டர் ஷட் டவுன் ஹூக் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு வந்து என்ன பண்ணுச்சு, எக்ஸெப்ஷன் அடிக்கலை. ஓகேவா? ஏன் அடிக்கலை அப்படின்னா, இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட கண்டெய்னரை வந்து இந்த க்ளோஸுங்கிற மெத்தட் வந்து என்னோட கண்டெய்னர் டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பீன் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஆனால் இந்த ரெஜிஸ்டர் ஷட் டவுன் ஹூக் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, என்னோட கண்டெய்னரை வந்து க்ளோஸ் பண்ணாலும் சேம் அதே மீனிங் தான். ஆனால் என்னால் திரும்ப என்ன நெக்ஸ்ட்டு மீனுக்குள்ள ஒர்க்கை என்னால் எடுத்து பண்ண முடியும். ஓகேவா? அதான் மீனிங். இப்போது இதுவரையும் பார்த்தது என்ன அப்படின்னா, நம்ம அன்னோடேஷன் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகே. ஏசி டாட் கெட் பீனா, இந்த பீனை தான் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல எங்கே இருக்குது பீன் டாட் எக்ஸ்எம்எல்குள்ளே இந்த கண்டெய்னர் தான் க்ளோஸ் பண்ணிட்டோம்ல, இந்த இடத்துல திரும்ப நீங்கள் வேறு ஒரு பீன் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பீன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டாஸ்க்காக. இப்போதைக்கு இதுக்கும் க்ளோஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா, அன்னோடேஷன் வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக எக்ஸ்எம்எல்ல எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட் அப்ரோச். செகண்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன், செகண்ட் அப்ரோச் சொல்லியிருந்தேன். செகண்ட் அப்ரோச் என்னன்னா எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷனில் நான் அன்னோடேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு எனக்கு இது தேவையில்ல. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கே அன்னோடேஷன் இருந்துச்சுல்ல நம்ம பீன் டெமோவில், அதில் போய்ட்டு நான் அதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ப்ரீ டிஸ்ட்ராய் ரெண்டுத்தையுமே கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் மெயின் டெமோக்குள்ளே வந்துட்டு இப்போ நான் பார்க்குறேன், இது எல்லாமே சேம் அதே தான். நம்ம ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இதை வச்சிருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன், நம்ம வந்து எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷனில் தானே பண்ண போகிறோம். அதனால் இனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நான் கால் பண்ணிக்கிறேன். இனிட் மெத்தட். என்னோட மெத்தட் நேம் என்ன, இனிட். எங்கே இருக்குது இனிட்னு மெத்தட் நேமு? இல்லை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஸ்ட்ராய்னு இதுக்கு டிஸ்ட்ராய்னு பேர் வச்சுருக்கேன், இதுக்கு இனிட்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, நான் இப்போ இதில் இனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். திரும்ப என்ன பண்ணுறேன், டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் டெஸ்ட்ராய் கொடுக்குறேன். டெஸ்ட்ராய் மெத்தட். இதில் டெஸ்ட்ராய், நீங்கள் டெஸ்ட்ராய்னு டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா மெத்தட் வந்து உங்களுக்கு காட்டும் சஜஷன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இதில் ரைட் கிளிக் கொடுத்து ரன்னஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ஐடி நேம் பீன் இனிட் 1 2 3 பீன் டெஸ்ட்ராய். ஓகேவா? இது எல்லாமே ரன் ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட செகண்ட் அப்ரோச். ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் அப்ரோச் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 3 அப்ரோச் இருக்குது. இதில் நம்ம தேர்ட் அப்ரோச் யூஸ் பண்ணுறதுல அதிகமாக இந்த 2 அப்ரோச் வந்து பெட்டர். ஓகேவா? இப்போது தேர்ட் அப்ரோச் சொல்லியிருந்தால தேர்ட் இதான் நம்மளோட தேர்ட் அப்ரோச் சொல்லியிருந்தால. அப்போ தேர்ட் அப்ரோச் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேர்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, நான் ரைட் கிளிக் கொடுத்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹாய் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த ஹாய்ங்கிற கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து என்னென்னா இனிஷியலைசிங் பீன், இதில் இனிஷியலைசிங் பீன் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறேன். திரும்ப என்ன பண்ணுறேன், டிஸ்போசல் பீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதையும் நான் என்ன பண்ணுறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். சரி, இப்போ ஹாய்ங்கிறதுல மோசர் பண்ணுறேன். எரர் அடிக்குது. ஸோ ஆட் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் அது 2 இருந்துச்சு. ஒன்று வந்து டெஸ்ட்ராய் பின்னு, நான் அது கீழே சிஸ் அவுட்டில் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதோட சிஸ் அவுட்டில் இனிட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
இந்த மெத்தடே பாருங்கள், ஆஃப்டர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அப்புறம் தான் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு மெத்தடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஹாய் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு இது பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த ஹாய்ங்கிற கிளாஸில் நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்ன bean.xml போயிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன், இதை வந்து என்னோட தேர்ட் அப்ரோச். இந்த தேர்ட் அப்ரோச்சை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா, நான் ஜஸ்ட்டு ஆல்ரெடி நாங்கள் இனிட் மெத்தட்லாம் கொடுத்ததில்ல, அதையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பீன் டெமோவில் போயிட்டு என்ன இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ப்ரீ டெஸ்ட்ராய்ங்கிறதுல இதையும் நான் வந்து தூக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட மெயின் டெமோவில் போயிட்டு bean.xml போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு இந்த பீன்ஸுக்குள்ளே போயிட்டு ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, கிளாஸ் ஐடி வந்து ஹாய்னு கொடுத்துருக்கேன். என்னோட கிளாஸ் நேம் இருக்கும்ல, இந்த கிளாஸ் நேமுக்குள்ளே போங்க. இந்த கிளாஸ் நேமுக்குள்ளே ஹாயை கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக், காப்பி குவாலிஃபைடு நேமு எடுத்துகிட்டு வந்து இந்த bean.xml பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, கிளாஸ்க்குள்ளே பீனுக்குள்ளே நான் இன்னொரு பீன் வச்சுருக்கேன். பீனை இதுக்கும் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போ நான் மெயினில் போயிட்டு மெயின் டெமோவில் போயிட்டு இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது வந்து என்னோட என்ன கிளாஸ், அது பீனை இனிட் பண்ணுறதுக்கும் பீனை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு கிளாஸு. நான் வந்து என்னோட கண்டெய்னர் இருக்குல்ல, என்னோட கண்டெய்னர் ரெஃபரன்ஸ் நேம் எடுத்துக்கிறேன். என்னோட கண்டெய்னர் ரெஃபரன்ஸ் நேம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கே இதுக்கும் கீழே க்ரியேட் பண்ணாலும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே ரிஜிஸ்டர் ஷட் அண்ட் ஹூக் இருக்குல்ல, இதுவும் கீழே நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான் அது. ஏசி டாட் நான் இப்போ கெட் பீன் தானே, அது கெட் பீன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதோட ரெஃபரன்ஸ் நேம் என்ன, ஹாய். ஓகேவா, அதோட ரெஃபரன்ஸ் நேம் ஹாய் டாட் ஹாய்ங்கிற கிளாஸ் தானே, ஹாய் டாட் என்னது கிளாஸு. ஓகேவா, நான் இப்போ வந்து செமிகோலன் வச்சுக்கிறேன். ஓகேவா, ஹாய் இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கோங்க, ஹச் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் நேம் நமக்கு தேவையில்ல. நம்ம அந்த பீனை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், கண்டெய்னரில் இந்த பீனை மட்டும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா, இப்போ நம்ம கண்டெய்னரில் இந்த பீனை மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ரைட் கிளிக் கொடுத்து ரன்னஸ் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா, ரைட் கிளிக் கொடுத்து ரன்னஸ் மட்டும் கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள், ஐடி நேமு யூனிட்டானது bean.demoவில் போகும். ஓகேவா, என்னோட ஐடி நேமு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு, பீன் யூனிட்டு. இந்த பீன் யூனிட்டில் எங்கே இருக்குது, சாரி, இந்த மெத்தடை யூஸே ஆகாது, நம்ம இந்த மெத்தடை கூப்பிட முடியாது, அதனால் வேறு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக எங்கே இருக்குது, இந்த இனிட் ஆகிறதுக்கு யூனிட்டு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம இந்த டேட்டா பாஸ் ஆனது 1 2 3 ராக்கு. அதுக்கப்புறம் இந்த ஹாயில் போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இந்த டெஸ்ட்ராய் மெத்தடு. ஓகேவா, நமக்கு இதான் பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம 3 அப்ரோச் சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து அட் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்டும் அப்புறம் அட் டெஸ்ட்ராய் இந்த அனோட்டேஷன் யூஸ் பண்ணோம். கரெக்டா, 2 XML கான்ஃபிகரேஷனில் XML ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம init மெத்தடும் அண்ட் destroy மெத்தடும் அதோட ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்தோம். 3 இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணோம். என்ன இன்டர்ஃபேஸ்னா, இனிஷியலைசிங் பீனுங்கிற ஒரு இன்டர்ஃபேஸும் டிஸ்போசல் பீனுங்கிற ஒரு இன்டர்ஃபேஸும். ஓகேவா, மொத்தம் நம்ம இந்த 3 அப்ரோச் வச்சு நம்ம எப்படி ஒரு பீனை இனிஷியலைஸ் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதுதான் நம்ம பீன் லைஃப் சைக்கிள். நம்ம ஸ்ப்ரிங்குக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த பீன் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு தெரியணும், இதை இன்டர்வியூலையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்டர் ஹுக்கு, அதுக்கப்புறம் அந்த க்ளோஸ், இதோட டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட மல்டிபிள் கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மல்டிபிள் கிளாஸுக்கு bean.xml போயிட்டு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கும். சரி, ஓகே, இதை நம்ம வந்து ஃபீச்சர் வீடியோவில் பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் பீன் லைஃப் சைக்கிள்னா எப்படின்னு தெரிஞ்சிருச்சுல உங்களுக்கு. இன்னொரு டாஸ்க் வேணால் பாருங்கள். இப்போ எங்கிட்ட மல்டிபிள் கிளாஸ், அதாவது மல்டிபிள் யூனிட்டு, மல்டிபிள் டெஸ்ட்ராய் மல்டிபிள் கிளாஸில் இருக்குது. அதை எப்படி இன்வோக் பண்ணுறது அப்படிங்கிற டாஸ்க்காக பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.